चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। தொடர்ச்சி. அவ்வியக்தவாணியின் தொடர்ச்சி. ஆத்மா எவ்வளவுதான் மகானாக இருந்தாலும் அனைத்தும் நிறைந்தவர் அல்ல. கடல் என்று கூற மாட்டோம். எனவே எந்த ஒரு ஆத்மாவையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியிலிருந்து வஞ்சிக்க வைத்துவிடக்கூடாது. இல்லையென்றால் அதே ஆத்மாக்கள் வரும் நாட்களில் இவர்களை என்னுடைய குழந்தையாக ஆக்குபவர்களிடம் என்னை ஏன் வஞ்சிக்கப்பட்டவராக ஆக்கினீர்கள் என புகார் கூறுவார்கள். அந்த நேரம் அவர்களுடைய புலம்பலை சகித்து கொள்ள முடியாது. எந்தளவு துக்கம் நிறைந்த இதயத்தின் புலம்பலாக இருக்குமோ. ஏனென்றால் இந்த முக்கியமான விஷயத்தை விசேஷ கவனம் கொடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக சேவையோ நன்றாக செய்யுங்கள். உடன் சக்தி, மனதின் சக்தி, பணத்தின் சக்தி, சகயோகம் கொடுப்பதின் சக்தி, அப்படி என்னென்ன சக்திகள் இருக்கின்றனவோ நேரத்தின் சக்தியும் இருக்கின்றது. இந்த அனைத்தையும் பயனுள்ள காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். எதிர்காலத்தில் என்னவாகும் என யோசிக்காதீர்கள். எவ்வளவு ஈடுபடுத்தினீர்களோ அவ்வளவு சேமிப்பானது. எனவே என்ன செய்ய வேண்டுமென்று புரிந்து கொண்டீர்களா? அனைத்து சக்திகளையும் ஈடுபடுத்துங்கள். தன்னை பறக்கும் கலையில் பறக்க வையுங்கள். மேலும் மற்றவர்களையும் பறக்கும் கலையில் கொண்டு செல்லுங்கள். உற்சாகத்திற்கான ஸ்லோகனும் கிடைத்திருக்கிறது தான் இல்லையா? இந்த வருடம் இரட்டை உற்சவம் கொண்டாட வேண்டும். மேலும் ஆன்மீக ரோஜா மலரின் பூச்செண்டை ஒவ்வொருவரும் தயார் செய்ய வேண்டும். இன்று வந்திருப்பவர்கள் கூட விதவிதமான பூச்செண்டுகள் தான். நாலாபுறங்களிலும் உள்ளவர்கள் வந்திருக்கின்றார்கள் இல்லையா? பாரதம் மற்றும் வெளிநாடுகளில் பலவிதமான பூச்செண்டுகள் ஆகிவிட்டன இல்லையா? இரட்டை வெளிநாட்டினரும் கடைசி கூலியில் பங்கு எடுத்துக்கொண்டார்கள். அவ்வாறு வந்ததற்கான பாப் தாதாவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். வாழ்த்துக்களும் அனைவருக்கும் கிடைத்துவிட்டது. மேலும் சந்திப்பும் ஆகிவிட்டது இல்லையா? அனைவரும் சந்தித்து விட்டீர்கள், வாழ்த்துக்களையும் பெற்றுவிட்டீர்கள். இன்னும் என்ன இருக்கிறது? டோலி வரிசையாக வாருங்கள். மேலும் டோலி வாங்கி செல்லுங்கள். அந்த மாதிரியான நேரம் வரப்போகிறது. எப்பொழுது இவ்வளோ பெரிய ஹால் கட்டி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் என்ன நிலைமையாகும்? எப்பொழுதும் ஒரே மாதிரியான பழக்கமோ இருக்க முடியாது. இந்த தடவையோ விசேஷமாக பாரதவாசி குழந்தைகளில் முறையீடுகளை நிறைவேற்றினோம். ஒவ்வொரு சீசனுக்கும் அது அதற்கென்று பழக்க வழக்கம் இருக்கும். அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். இப்பொழுதே சொல்லிவிட்டால் மகிழ்ச்சி இருக்காது. அனைவரும் பூச்செண்டுகளோடு வருவீர்கள் தான் இல்லையா? தரமானதை உருவாக்கி கொண்டு வாருங்கள். ஏனென்றால் வரிசை இன்னொரு தரத்தையும் சேர்த்து எண்ணிக்கை மேல் கிடைக்கும். பொதுவாக கூட்டத்தை கூட்டுவதில் தலைவர்களும் திறமை நிறைந்தவர்கள் அதிக எண்ணிக்கையும் இருக்க வேண்டும். ஆனால் தரமுள்ளதாக அந்த மாதிரி பூச்செண்டை கொண்டு வாருங்கள். இலைகளால் மட்டுமான பூச்செண்டை கொண்டு வராதீர்கள். நல்லது. அந்த மாதிரி இறுதி வாகனத்திற்கு எவரடியான அனைத்து ஆத்துமாக்களையும் அனுபவமூர்த்தியாக்கும் மகாதானி, எப்பொழுதும் வரமளிக்கும் உருவாக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை பெற்றுத்தருவதற்கு பொறுப்பாளராகும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சேவாதாரிகளின் கூடவே சக்திசாலியான ஆத்மாக்களை உருவாக்கக்கூடிய வளர்ச்சியின் கூடவே விதி மூலமாக பிராப்திகளின் சித்தியை வெற்றியடைய வைக்கக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமான சேவை செய்து கொண்டு சேவையிலிருந்து விலகியிருந்து தந்தையுடன் செல்லக்கூடிய அன்பான நெருக்கமான மற்றும் சமமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். சேவாதாரிகளுடன் சந்திப்பு. ஒருவர் ஆத்மாக்களுக்கு
தந்தையின் அறிமுகம் கொடுத்து தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குவதற்கு பொறுப்பான சேவாதாரி மற்றும் இன்னொருவர் யஜ்ஞ சேவாதாரி. இந்த நேரம் நீங்கள் அனைவரும் யஜ்ஞ சேவையின் பங்கை செய்பவர்கள். யஜ்ஞ சேவையின் மகத்துவம் எத்தனை பெரியது என்பதை நல்ல முறையில் தெரிந்திருக்கிறீர்கள். யஜ்ஞத்தின் ஒவ்வொரு அணுவிற்கும் எவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது. ஒவ்வொரு அணுவும் பொற்காசுக்கு சமமானது. ஒருவேளை யாராவது ஒரு அணு அளவிற்கு சேவை செய்தாலும் ஒரு பொற்காசுக்கு சமமாக சேமிப்பாகிறது. அதனால் சேவை இல்லை, வருமானத்தை சேமித்தீர்கள். சேவாதாரிகளுக்கு தற்சமயம் ஒன்று, மதுபன் வரதான் பூமியில் இருப்பதற்கான வாய்ப்பின் பாக்கியம் கிடைத்தது. இரண்டாவது, எப்பொழுதும் சிரேஷ்ட சூழ்நிலை, அதன் பாக்கியம். மூன்றாவது, எப்பொழுதும் வருமானத்தை சேமிப்பதற்கான பாக்கியம். இப்படி எத்தனை விதமான பாக்கியம் சேவாதாரிகளுக்கு இயல்பாகவே பிராப்தியாகி விடுகிறது. அந்தளவு பாக்கியம் நிறைந்த சேவாதாரி ஆத்மாக்கள் என்று புரிந்து சேவை செய்கிறீர்களா? அந்தளவு ஆன்மீக போதை நினைவில் இருக்கின்றதா? அல்லது சேவை செய்து மறந்து விடுகிறீர்களா? சேவாதாரி தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் மூலமாக மற்றவர்களுக்கும் ஊக்க உற்சாகம் கொடுப்பதற்கு பொறுப்பாளர் ஆக முடியும். அனைத்து சேவாதாரிகளும் எவ்வளவு நேரம் எந்த சேவையில் இருந்தாலும் தடையற்றவராக இருங்கள். எண்ணத்தில் கூட தடையற்றவர். ஒரு பொழுதும் எந்தவிதமான தடையும் குழப்பமும் வர வேண்டாம். இதைத்தான் சேவையில் வெற்றி அடையவர் என்று கூறுபவது. எவ்வளவுதான் சமஸ்காரம் அல்லது சூழ்நிலைகள் மேலே கீழே சென்றாலும், யார் எப்பொழுதும் தந்தையுடன் இருக்கின்றாரோ, கூடவே தந்தையை பின்பற்றி நடக்கின்றாரோ, எப்பொழுதும் தந்தையை பார்க்கின்றாரோ, அவரே எப்பொழுதும் தடையன்று இருப்பார். மேலும் ஒருவேளை எங்காவது ஏதாவது ஆத்மாவை பார்த்தார், ஆத்மாக்களை பின்பற்றினார் என்றால் குழப்பத்தில் வந்து விடுவார். சேவாதாரிகளுக்கு சேவையின் வெற்றி அடைவதற்கான ஆதாரம் தந்தையை பாருங்கள் மற்றும் தந்தையை பின்பற்றுங்கள். அனைவரும் உண்மையான உள்ளத்தோடு சேவை செய்தீர்கள் தான் இல்லையா? சேவை செய்து கொண்டே இனிவனுடைய சாட் எப்படி இருந்தது? நல்லது. தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கி இருக்கின்றீர்கள். ரிசல்ட் நன்றாக இருக்கிறது. நீங்கள் பெரிய பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் யஜ்ஞ சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எனவே உங்களுடைய நினைவு அகலாமல் இருக்கும் அளவிற்கு பின்பு எப்பொழுதாவது தேவையாக இருந்தால் உங்களை அழைக்கும் அளவிற்கு காரியம் செய்துவிட்டு செல்லுங்கள். களைப்பற்றவராகி யார் சேவை செய்கிறாரோ அதற்கான பலன் தற்சமயம் மற்றும் எதிர்காலம் இரண்டிற்கும் சேமிப்பாகி விடுகின்றது. அந்த மாதிரி நீங்கள் அனைவரும் அவரவருக்குடைய பங்கை மிக நன்றாக செய்தீர்கள். நல்லது. வரதானம்: எப்பொழுதும் வெற்றியின் நினைவின் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றும் அனைவருக்கும் குஷி கொடுக்கக்கூடிய ஆக்கர்ஷணம் நிறைந்தவர் ஆகுங்கள். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியடைந்த ஆத்மா. வெற்றி திலகம் நெற்றியில் பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த வெற்றி திலகம் மற்றவர்களுக்கும் குஷியை கொடுக்கும். ஏனென்றால் வெற்றி ஆத்மாவின் முகம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த முகத்தை பார்த்து குஷியின் காரணமாக இயல்பாகவே அனைவரும் ஆக்கர்ஷிக்கப்படுவார்கள். எப்பொழுதும் இறுதி நேரத்தில் யாரிடமும் கேட்பதற்கு நேரம் இருக்காது. அப்பொழுது உங்களுடைய ஆக்கர்ஷணம் செய்யும் மகிழ்ச்சி நிறைந்த முகம்தான் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்யும். ஸ்லோகன்: அவ்யக்த நிலையின் ஒளியை நாலாபுறங்களிலும் பரப்புவதுதான் லைட் ஹவுஸ் ஆகுவதாகும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।